எவ்வளவு ஓட்டு வித்தியாசத்துல நம்ம ராஜா ஜெயிப்பாரு? எவ்வளவு ஓட்டு வித்தியாசம்? நான் சொல்றேன், கரூர் தான் உங்களை விட அதிகமான ஓட்டு வித்தியாசத்துல ஜெயிக்கணும். கரூரா கிருஷ்ணராயபுரமா? இல்ல இப்ப அரவக்குறிச்சி எம்எல்ஏ என்னோட வந்தாரு. இல்ல நாங்க அரவக்குறிச்சி தான் அதிக ஓட்டு வித்தியாசத்துல ஜெயிப்பேனாரு. சரி, 3 தொகுதி 4ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கை ஒரே இடத்துலதான் நடக்க போகுது. அன்னைக்கு பாப்போம் அதிக ஓட்டு வித்தியாசத்துல யாரு ஜெயிக்கிறான்ட்டு. எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு, கிருஷ்ணாபுரம் தான் அதிக ஓட்டு வித்தியாசத்துல ஜெயிக்கும். தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி அவர்கள் இந்த 5 ஆண்டுகளில் பல்வேறு வளர்ச்சி திட்டங்களை நம்முடைய கிருஷ்ணராயபுரம் தொகுதிக்கு வழங்கி இருக்கின்றார்கள். குறிப்பாக 45 ஊராட்சிகளை கொண்டிருக்கின்ற நம்முடைய கிருஷ்ணராயபுரம் தொகுதியில் 336 கோடி ரூபாய் மதிப்பிலான சாலை அமைக்கக்கூடிய பணிகள், குடிநீர் வளர்ச்சி திட்ட பணிகள் என பல்வேறு பணிகளை இந்த 5 ஆண்டுகளில் முதலமைச்சர்கள் வழங்கி இருக்கின்றார்கள். அதே போல புலியூர் பேரூராட்சியில் 31 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலும், உப்படமங்கலத்தில் 31 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலும், கிருஷ்ணாபுரம் பேரூராட்சியில் 30 கோடி, பழைய ஜெயங்கொண்டத்தில் 31 கோடி என தொகுதி முழுவதும் அனைத்து வளர்ச்சி பணிகளையும் தந்த மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் நம்முடைய கிருஷ்ணராயபுரம் தொகுதியில் இந்த 5 ஆண்டுகளில் 41 நியாய விலை கடைகளை திறந்து மக்கள் எளிய வகையில் தங்கள் உள்ளூரிலேயே பொருட்களை வாங்குவதற்கான திட்டங்களை வழங்கியிருக்கின்றார்கள். நம்முடைய கிருஷ்ணராயபுரம் தொகுதிக்கு இன்னொரு சிறப்பை முதலமைச்சர்கள் வழங்கி இருக்கின்றார்கள். அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிக்கு 12.5 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலே புதிய கட்டிடத்தை கட்டி திறந்து வைத்திருக்கின்றார்கள். இன்னும் ஒரு முக்கியமான திட்டம் இருக்கு. இங்கே முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினர் அண்ணன் காமராஜ் அவர்கள் இருக்கின்றார்கள். பல்வேறு சிறப்பு திட்டங்களை முதலமைச்சரிடத்திலே கேட்டு இங்கு செயல்படுத்தியவர் அண்ணன் காமராஜ் அவர்கள். இப்ப நம்முடைய முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி அவர்கள் நம்ம இங்க கரூர்ல இருந்து கிருஷ்ணாபுரத்துல இருந்து கடவுர்ல இருந்து கரூருக்கு வேலைக்கு போறோமாங்க. இங்க இருந்து கரூருக்கு வேலைக்கு போறோம், டெக்ஸ் பார்க்கு வேலைக்கு போறோம். இனிமேல் அதெல்லாம் தேவையில்லை. நம்ம உள்ளூர்லயே 400 ஏக்கர் பரப்பளவில் புதிய சிப்காட் அமைப்பதற்கான திட்டத்தை கொடுத்து அரசாணையை வெளியிட்டிருக்கக்கூடியவர் நம்முடைய முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி அவர்கள். யாருமே நினைத்து பார்த்திடாத ஒரு பின்தங்கிய பகுதியாக இருக்கக்கூடிய கடவுர் பகுதிக்கு 400 ஏக்கர் பரப்பளவில் புதிய சிப்காட் அமைகிறது என்று சொன்னால் அடித்தட்டு மக்கள் மீது நம்பிக்கை கொண்ட முதலமைச்சர் தளபதி என்பதை நாம் ஒரு கணம் நினைத்து பார்த்திட வேண்டும். சில பேர் தேர்தல் நேரத்துல வருவாங்க, தேர்தல் முடிஞ்சா போயிருவாங்க. ஆனா நம்முடைய வெற்றி வேட்பாளர் நம்முடைய முதலமைச்சர்களால் அறிவிக்கப்பட்டிருக்கின்ற நம்முடைய இளம் தலைவர் அன்பிற்குரிய மாண்புமிகு துணை முதலமைச்சர்களால் ஆசி பெற்ற வேட்பாளர் அன்பு சகோதரர் CK ராஜா அவர்களை பொறுத்தவரை ஒன்றிய குழு உறுப்பினராக 5 ஆண்டுகள் இருந்து சிறப்பாக பணியாற்றி மக்களிடத்தில் நன்மதிப்பை பெற்று இளைஞரணி செயலருடைய ஆசியை பெற்று தலைவருடைய வாழ்த்துக்களோடு இங்கே கிருஷ்ணாபுரம் தொகுதியினுடைய வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கின்றார். நானும் ராஜாவும் வேற இல்ல, ஒண்ணுதான். என்னுடைய சகோதரர் தான் அன்புக்குரிய CK ராஜா அவர்கள். என் மேல எவ்வளவு உரிமை எடுத்துக்கிறீங்களோ, அக்கறை எடுத்துக்கிறீங்களோ, அதே உரிமையை அன்பு சகோதரர் ராஜா அவர்கள் மீதும் நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். இல்லத்தரசிகளுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தியை தந்தவர் நம்முடைய முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி அவர்கள். நாம் விரும்புகின்ற பொருட்களை காலையில இட்லி சாப்பிடணுமா, தோசை சாப்பிடணுமா, பணியாரம் சாப்பிடணுமா, நம்ம தான் முடிவெடுக்கணும். இல்ல பழைய கஞ்சி குடிக்கணுமா, நம்ம தான் முடிவெடுக்கணும். கொஞ்சம் பக்கத்துல இருக்கிற ராஜா மாதிரி குண்டா இருந்தா உடம்பு இழைக்கணுமே பழைய கஞ்சி குடிப்பாங்க. என்ன மாதிரி ஒல்லியா இருந்தா சரி கொஞ்சம் நல்லா சாப்பிடலாமே நினைப்போம். சரிதானங்க ராஜா? கோச்சுக்கா, யதார்த்தம் தானே. வேலைக்கு போய் கடுமையா வேலை செஞ்சா நல்ல சாப்பாடு வேணுமே, கொஞ்சம் உடம்புல சத்தெல்லாம் வேணுமே நினைக்கணும். அந்த மாதிரி யார் என்ன சாப்பிடணும் அவங்கவுங்க விரும்பக்கூடிய பொருட்களை சாப்பிடுவதை போல இல்லத்தரசிகள் தங்கள் இல்லத்திற்கு பிரிட்ஜ் வேணுமா, வாஷிங் மிஷின் வேணுமா, டிவி வேணுமா, என்ன வேணுங்கிறத அவர்களே தீர்மானித்துக் கொள்ளட்டும். 8000 ரூபாய் அரசின் மூலமாக கூப்பனை தருகின்றேன். எங்கள் அன்பு சகோதரிகள் அவருடைய அருகாமையில் இருக்கக்கூடிய கடைகளுக்கு நேரிலே சென்று தாங்கள் விரும்பிய பொருட்களை வாங்கிக் கொள்ளலாம் என்ற மகிழ்ச்சியான திட்டத்தை தந்திருக்கக்கூடிய முதலமைச்சர் தளபதி அவர்கள். சில வேட்பாளர்லாம் வருவாங்க, சீசனுக்கு வருவாங்க, கட்டி பிடிப்பாங்க, முத்தம் கொடுப்பாங்க, எல்லாமே நடக்கும். அக்கா பாத்துருங்க, என்னெல்லாம் நடக்கும் நானும் பார்த்துட்டு தான் இருந்தேன்.
ரொம்ப சீசனுக்கு வரக்கூடியவங்க. நம்ம ராஜா அப்படி இல்ல, நம்ம வீட்டு ராஜா. நம்ம வீட்டு ராஜா நம்ம எப்ப கூப்பிட்டாலும் வரக்கூடிய தம்பி. கீழே உட்காருனா கீழே உட்காருவாரு, சேர்ல உட்காருனா சேர்ல உட்காரு. தம்பி நான் உடம்பு முடியல, ஆஸ்பத்திரி வரைக்கும் போகணும்னா கூட்டிகிட்டு போகக்கூடிய ஒரு மகத்தான மக்கள் பணியாற்றக்கூடிய அன்பு சகோதரர் ராஜா. இதுவரைக்கும் நான் பார்த்து பழகிய மனிதர்களில் எளிமையாக, மிக இனிமையாக, கடுஞ்சொல் பேசாத சொந்தக்கார, அந்த படிக்கு சொந்தக்காரர் அன்புக்குரிய சகோதரர் ராஜா அவர்கள். நம்ம தான் ஜெயிக்கிறோம், நம்ம மட்டும்தான் ஜெயிக்கிறோம். ஒரு 100 பேர் எதிரி ஒன்னா வரட்டும், இல்ல ஒரு 1000 பேர் கூட திரண்டு ஒன்னா வரட்டும். கடவுர் பகுதியும் சரி, கிருஷ்ணாபுரம் தொகுதியும் சரி, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கோட்டை என்பதை இந்த தேர்தலில் நிரூபித்து உதயசூரியனை மகத்தான வெற்றி பெற செய்வோம். நன்றி, வணக்கம்.